உருவாக்கிய ஒரு முட்டாள் முதலமைச்சர், ஒரு முட்டாள் முதலமைச்சர். இதுக்கு மேல சொல்றதுக்கு கோபமான வார்த்தைகள் எனக்கு இல்ல கிடையாது. இதுக்கு மேல ஒரு முதலமைச்சர் இதை பத்தி பேச கொடுக்க வாய் வரலன்னா ஒரு பெண் குழந்தையை பெற்று வச்சிருக்காரு. அப்ப ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு 12ஆம் கிளாஸ் குழந்தை காலையில எந்திரிச்சு காலை கடனை கடக்க கூட முடியாத வெளியில ஒரு கழிவறை அற்ற ஒரு மாநிலம். அது நம்ம என்ன பீகார்ல இருக்கிறோமா, யூபியில இருக்கிறோமா? கழிவறையே இல்லாத ஒரு மாவட்டமும் கழிவறை இல்லாத கிராமங்கள் எத்தனை இருக்குன்னு முதலமைச்சருக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. அப்ப கழிவறைக்கு போகாம, கழிவறையை வீட்டுல போகாம காட்டுல போகும்போது இங்க ஒரு ரேப் ஆகி வெட்டப்பட்டு நீங்க ஹாஸ்பிட்டல் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்புறம் வச்சுக்கீங்கயா, அழியலாம். அப்புறம் மக்கள் பார்த்துக்கலாம். மக்கள் அழியாம இருக்கிறதுக்கு என்ன வழி, அதை பண்ணுறதுக்கு நீங்க முதல்ல யோசிக்க. எதுக்கு எடுத்தாலும் திமுக அழிக்கணும், திமுக அழிக்கணும், திமுக சொன்ன பூராமே காணாமடா பண்டாளைங்களா. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்போ பார்க்கறேன், எதனையும் சொல்றானோ அவன் ஆளை காணாம். எங்க இருக்காங்க தெரிய மாட்டேங்க. நான் ரொம்ப விளாவரியா பேசுறது சிக்கலாகி போவோம், அது வேண்டாம். நான் ரொம்ப டீப்பா உள்ள போக விரும்பல. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். திமுக அழிக்கணும், எப்படி நான் முடியும் அழிக்கிறதுக்கு? எப்படி முடியும்? அது தஞ்சாவூர் கோபுரம் மாதிரி நிக்குது, பெரிய வரலாற்று படைச்சு போய் நிக்குது. திமுகங்கிறது ஒரு சாதாரண சாம்ராஜ்யமா இருக்கு. அதை பத்தி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள். அந்த மாதிரி சொல்றதுக்கு எந்த கட்சியிலையும் எந்த விஷயமும் கிடையாது. என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. இப்ப இடையில ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. திடீர்னு எல்லாருடைய அக்கௌண்ட்லயும் ஒரு 5000 ரூபாய் போட்டாரு. மக்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப அதிர்ச்சி. இந்த திமுக அழியணும் சொன்னா பாருங்க, அது நல்லா அசந்து தூங்கி இருந்தவனுக்கு காலை போய் யாராவது சொல்லிப்பாங்க, 5000 5000 போட்டாங்களா? ஏன் மக்கள் சந்தோஷமா அவங்க இன்ப அதிர்ச்சியோட இருக்கா? இனியால அந்த அதிர்ச்சியில திமுக அழியன்னு சொன்னேன். அதுல பாதி பேர் செத்து போயிட்டாங்கன்னா அந்த நியூஸே வெளியே வரல. இன்னும் அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இருந்தா 5000 போட்டு விட்டான். இது என்ன பிரமாதம்? இதை விட இன்னும் நிறைய இருக்கு மாப்பிள்ளை, இன்னும் நிறைய இருக்கு. நீ எக்கச்சக்கமான விஷயம் பண்ண போற. அவர் சாதாரண ஆள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்படியே சாதாரணமா தான் இருக்காரு நினைக்கிறாங்க. கிடையாது. நீங்க என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும். ஏன்னா பேச வேண்டிய வசந்த பூரா மேடெல்லாம் பேசி ஆகணும், பேசிக்கிட்டே இருக்கு. ஆனா செயல்பாடுகள் இருக்க ஒரே ஒரு கட்சி திமுக தான். இந்த தமிழ்நாட்டில் தங்கச்சி சகோதரி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இந்த கட்சியை விட்டா வேற எந்த கட்சிக்கு இது பவர் கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா சொல்லிடுறேங்க. ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நீங்க நம்ம ஆட்சி திமுக ஆட்சி இது இல்லாம அந்த கொஞ்ச நேரம் கற்பனை பண்ணி பாருங்களேன், தமிழ்நாடே அழிஞ்சிடும். நம்ம கட்சி இல்லைன்னா இதுக்கு ஈக்குவலா இந்த நாட்டில் ஆள்ற தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது. வேற யார் வந்தாலும் அன்னைக்கு தலைவர் சொன்னார் பாருங்க, ஒரு வார்த்தை அருமையா சொன்னார். ஒரு வார்த்தை சொன்னாரு, அதாவது வேற கட்சின்னு நினைச்சீங்கன்னா நம்ம போட்ட திட்டங்கள்லாம் காலி ஆயிடும். அவன் ஒரு சட்டத்தை மாற்றுவான், திட்டத்தை மாற்றுவான், என்னென்னமோ பண்ணி மொத்தத்தில் தமிழ்நாடுங்கிற பேரே தூக்கிடுவாங்க. அவ்வளவுதான். அதுக்கு வேண்டி ஏற்பாடு பண்ணிடுவாங்க. ஏன்னா தட்டி கேட்கறதுக்கு அந்த சைட்ல எங்கேயுமே யாருமே இல்லை நம்ம கட்சியை தவிர. எந்த நெருக்கடியும் சந்திக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் ஐயா முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர் தான். எந்த நெருக்கடியும் எந்தனையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு தைரியமும் தன்னம்பிக்கை அவர் இருக்கு. அவர் ஒரு ஆள் இருக்கனாலதான் தமிழ்நாட்டுக்கும் பாதுகாப்பு, தமிழ்நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு, தமிழக பெண்களுக்கும் பாதுகாப்பு, மகளிருக்கு பாதுகாப்பு, எல்லா குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு, எல்லா செல்வங்களுக்கும் பாதுகாப்பு. இந்த கட்சி மட்டும் இல்லைன்னா சத்தியமா சொல்றேங்க, என் தாய் மேல சத்தியமா சொல்றேன், நம்மளுக்கு எல்லாம் கேடுகாலமாயிரும். 90 யார் இருக்கா சொல்றதுக்கு ஆளு இல்லைங்க. நான் அப்படியே எட்டி பார்க்க உன்னத்தை வேற மாதிரி காணலாம் தான் இருக்காங்க. நம்ம வெற்றி 200க்கு மேல நம்ம கண்டிப்பா ஜெயிக்கலாம். தங்கச்சி சொன்னாங்க பாருங்க, 5 சொல்லிட்டாங்க, அருமையா சொன்னாங்க.
200 தூக்கி மேல நம்ம 200ங்கிறது லட்சியம், நிச்சயம் 200க்கு மேல தைக்க போறது லட்சியம். ஆனா அதுக்கு மேல 36க்கு முதலமைச்சர் யாருன்னா நம்மால் தான், நம்ம தலைவர் தான். 34 தான், 234 200 நம்ம ஜெயிப்போம். அந்த 234 அதுக்கு நம்ம தான் முதலமைச்சர். ஆனா இப்ப நடந்துக்குது பாருங்க, இந்த விழா நடக்குது பாருங்க. இது சத்தியமா இந்த விழா அவருடைய பிறந்த நாளுக்கு நடக்கிற விழா கிடையாது. 2024 அடுத்த முதலமைச்சரா அவர் வரப்போறாருன்னா அதுக்கு பரிசா கொடுக்க போற விழா அந்த விழா. நான் இப்பயே அவருக்கு வாழ்த்து சொல்லினேன். 2வது முறையும் அவர் சிஎம் ஆகி உட்கார்ந்து மக்களுக்கு இன்னும் அள்ளி இறப்பாரு பாருங்க. மக்கள் நல்லா செழிப்பமா வாழ வைக்கக்கூடிய ஒரே தலைவர் அவருக்கு. இன்னைக்கு இதை நம்ம பரிசா கொடுக்கணும். எல்லா மக்களும் சேர்ந்து, இது மக்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டான். மக்கள் ஜனங்கள்லாம் சேர்ந்து எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. இவர் தான் முதலமைச்சர், இவரை விட்ட ஒரு ஆள் இல்லைங்கிறது மக்களுக்கு நல்லா தெரியும், எல்லா தாய்மாருக்கும் தெரியும். இது இந்த விழாவுக்கு சேர்த்து நடக்கக்கூடிய நம்ம பரிசா கொடுக்கக்கூடிய அருமையான விழாவை தான் நீ சேவர் பாவம்னு ரொம்ப அற்புதமாக வச்சிருக்காரு. ஆகையினால தயவு பண்ணி எல்லாருமே நம்ம சாதாரண இருக்கக்கூடாது, கடுமையா நம்ம உண்மையில உழைக்கணும். நம்ம உழைக்கிறதுக்கு பிறந்த கட்சி தான் திமுக. உழைக்கிற கட்சி தான் பூராமே அப்படித்தான் இருக்கான். எல்லாருமே உழைப்பு அது தலைவரே அப்படிப்பட்ட ஆள் தான். ஆகையினால இது ஒரு பெரிய மாபெரும் விழா. இந்த விழாவில் நம்ம கலந்துக்கிறது அவர் ஜெயிச்சதுனால நடக்கக்கூடிய வெற்றி விழாவா நான் நினைக்கிறேன். அவரு இந்த முறையுமே கடமையா பெரிய வித்தியாசங்கள் ஜெயிச்சு மக்களுக்கு ரொம்ப நல்லா செய்வாரு. ஆகினால அவர் தீர்க்க ஆயுஷா கையாசோட நல்லா இருந்து மக்களுக்கு நல்லா செய்யணுங்கிறத நம்ம எல்லாருமா சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஆயுஷோட இருக்கணும் அவரு. அன்னைக்கு சொன்ன பார்த்தீங்கன்னா இதே மாதிரியில் அன்னைக்கு சொன்னேன். போன வருஷம் மார்ச்ல இதே அண்ணன் நினச்சிக்கிட்டு நான் சொன்ன வரி தான். ஏன்னா அந்த வரியை திருப்பி இன்னைக்கு பாடுறேன்னு நினைக்காதீங்க, அதே வரி தான். ஒரு பாட்டில் சொன்ன பாட்டு தான். முதலமைச்சர் நம்மளை பார்த்து பாடுறாரு, நம்ம கழக பிள்ளைகளை பார்த்து முதலமைச்சர் பாடுறாரு. அதே வரியை நான் ஒரு 4 வரியை மறுபடியும் பாடியும் ஒரு ஞாபகப்படுத்துறேன். சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை மறந்து செல்லடா. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை மறந்து செல்லடா. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா செல்லடா. அடுத்தவரைத்தான் அவர் நம்மளுக்கு அழகா நம்ம முதலமைச்சர் நம்மளுக்கு சொல்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கணும். அப்படிதான் நினைக்கணும். வழியினிலே எத்தனையோ மேடு பள்ளம் உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் புலியிலே. வழியினிலே எத்தனையோ மேடு பள்ளம் உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் புலியிலே. அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா, அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா. நீ அஞ்சாமல் கடமையில் கண்வையடா. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா வெல்லடா. இதுதான், இதை நான் சொல்லல, நம்ம ஐயா தமிழக முகமது நம்மளுக்கு சொல்றாரு. நம்ம கட்சி சொல்றதுக்கு கழக உறுப்பு பிள்ளைகளுக்கு சொல்ற மாதிரி நீங்க யோசிச்சு இந்த எலெக்ஷனை அவர் கடுமையாக உழைச்சு பெரிய வெற்றி அவர் தொழில கொடுத்து மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு அதுக்கு ஆண்ட ஆயுசையும் கொடுத்து பெரிய வெற்றியை நம்ம கழக பாடணும்னு சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு தனக்கு எல்லோருக்கும் நன்றி தெரிவிச்சு